SPM தேர்வில் 10A பெற்ற மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் இடங்களை வழங்குவதில் அரசாங்கம் வாக்குறுதியை மீறிவிட்டதாக மசிசா தலைவர் விகாசியோங் கூறிய குற்றச்சாட்டை கல்வி துணை அமைச்சர் வோங்காவோ மறுத்துள்ளார். இக்குற்றச்சாட்டு அடிப்படையற்றது மற்றும் அவதூறானது என்று அவர் வர்ணித்துள்ளார். விகாசியோங் குறிப்பிட்ட 11 மாணவர்களும் ஏற்கனவே மெட்ரிகுலேஷன் இடங்களை பெற்றுவிட்டதை அமைச்சின் சரிபார்ப்பு உறுதி செய்துள்ளதாக வோங் தெரிவித்தார். அவர்களில் ஒருவர் கடந்த ஏப்ரல் 27 தேதியும் மீதமுள்ள 10 பேர் ஏப்ரல் 29 தேதியும் தங்களின் சேர்க்கை அறிவிப்பு கடிதத்தை பெற்றுள்ளனர். முடிவுகளை மறுபரிசீலனை செய்த பிறகு 10A பெற்ற மாணவர்களின் தரவுகள் இறுதியாவதில் ஏற்பட்ட கால தாமதமே இந்த குழப்பத்திற்கு காரணம் என்று ஓங்காவோ விளக்கமளித்தார். 10A பெற்ற மாணவர்களுக்கு தானியங்கி முறையில் இடங்கள் வழங்கப்படும் என்ற கொள்கை உறுதியாக பின்பற்றப்படுவதாக அவர் மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.